ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரே நண்பன் இந்த கூகுள் மேப்ஸ் மட்டும்தாங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கேட்டு கேட்டு போகிறது வந்து நம்மளுக்கே ஒரு இதாக இருக்குங்க. அதனால் வந்து யாருக்கிட்டையும் கேட்காம ஈஸியாக போகிறதுக்கு கூகுள் மேப்ஸ் இருக்குங்க. அது நம்ம பார்த்து போகும்போது ஈஸியாக இருக்குது, சரிங்களா? அது நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனல் இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோஸ் நிறைய வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து இங்கே சர்ச் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னா அந்த மேப்பில் அதோட பிளேஸ் வந்துருச்சுங்க. இதில் பாருங்க, கீழே டேரக்ஷன் சொல்லி ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்குது, செக் பாக்ஸில். அந்த டேரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போது அதுக்கான ரூட் பார்க்க போயிருப்போம். இப்போ சூஸ் சார்ட் லொக்கேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு வந்திருப்போம். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, ரோட்டில் இருக்குது அப்படின்னா யுவர் லொக்கேஷன் சொல்லி இருக்குங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். சப்போஸ் சூஸ் ஆன் மேப்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஒரு மேப் இப்போ ஒரு ஏரியா டு ஏரியா போகணும் அப்படின்னா நீங்கள் மேப் வச்சு போய்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஈரோடுன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் பண்ண அந்த 3 பாத் இருக்குது, அதாவது 3 வே இருக்குது. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் வேவோ பெஸ்ட்டு பார்த்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செலக்ட் பண்ணுறவோ ஒன்று பாருங்கள், ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது, 106 இருக்குது அப்படி சொல்லியிருக்கா. இப்போ உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு பார்த்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரூட்டில் மஞ்சள் கலரு ஒரு சிவப்பு கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் ப்ளூவில். அதில் வந்து இப்போ வந்து டிராஃபிக் இருக்கிறாப்புல, ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, இல்லை டிராஃபிக்காக இருக்குது, அது மாதிரி அது குறிக்கிறது தாங்க இந்த மஞ்சள் கலர் மார்க்குங்க. அது பார்த்தீங்க, எக்ஸ்பெக்ட் டிலேஸ் 37 கிலோமீட்டர் பை ஹவர், அந்த ரேஞ்சில் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்துங்க, பெஸ்ட்டு பார்த்தது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதா. இது வந்து ஒரு வெறுத்தனமான ஒரு டிப்ஸ் தான், சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம மறந்துடாதீங்க. நாங்கள் இது மாதிரி வாட்ஸ்அப்பு, ஆன்லைன் பேமெண்ட்ஸு, இப்போ இன்ஸ்டாகிராம் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வரோம். இனிமேலும் போட போது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மேலே 3 கோட் ஐக்கான் இருக்குது, டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஷேர் யுவர் லொக்கேஷன் சொல்லி இருக்குது. சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களே அந்த லொக்கேஷன்லேயே ஷேர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அதை நான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கான்டாக்ட்ஸ் பண்ண கேட்குது, நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டோட கான்டாக்டில் இல்லை லிஸ்ட்டில் வருங்க. அதுக்காகத்தாங்க. இப்போ அலோவ் கொடுத்தோன்னே பாருங்கள், இல்லை இமெயில் பண்ணுறீங்களா, மெசேஜ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஸ்டாவில் பண்ணுறீங்களா, அப்படிலாம் கீழே ஒவ்வொன்றா செக் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். மேலே பாருங்கள், ஃபார் 1 ஹவர் இருக்குது. நீங்கள் 1 ஹவருக்கு மட்டும் இந்த லொக்கேஷன் இதே ஷேர் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் எதில் இது பண்ணுறீங்களா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாவா, இது மாதிரி எது கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணால் உங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்காது, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணி வந்துக்குவாங்க. இப்போ உங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், ஷேர்னு சொல்லி ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸு. அடுத்தது இதில் மேலே பாருங்கள், ஒரு ஐ பட்டனாட்டம் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஐக்கான் மாதிரி, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு நிறையா ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் மாதிரி டிஃபால்ட்டு சேட்டலைட் வியூ டெரன்னு சொல்லி இருக்குது. இப்போது சேட்டலைட் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அந்த எர்த்து, அதாவது கூகுள் எர்த்தாக ஃபார்ம் ஆயிரு. இதில் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் வீடு என்ன இருக்குது, உங்கள் ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க. அதை பார்த்துங்க, வீடு வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதில் எத்தனை தெருவு இருக்குது, எத்தனை வீடு, எந்த வீடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வீட்டை கிளிக் பண்ணி உங்கள் லொக்கேஷனை வந்து நீங்கள் போய்க்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். அந்த வீட்டுக்கே வரும். இது ஒரு பெஸ்ட்டு வே, சரிங்களா? இது வந்து சேட்டலைட் வியூ. இது வந்து உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே இந்த டெலிகாஸ்ட் ஆகுங்க. இது உங்கள் வீடு மூலத்தில் கொண்டு தெரியுங்க, சரிங்களா? அதுக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே என்னக்குலாம் தெரியாது, வீடு வந்து அதில் சேட்டலைட் வியூவில் தெரியும் அந்த பாயிண்டில். அடுத்தது கீழே பாருங்கள், டிராஃபிக் இருக்குது, 3Dலாம் இருக்குது. 3D கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 3D வியூவில் காட்டல, அந்த பில்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி கத்தி படத்தோடைய பில்டிங்லாம் இருக்குது தெரியுங்களா, அது மாதிரி அது வியூவில் காட்டு. நம்ம ஏரியாவில் இப்படி காட்டாது, இந்த வெளிநாட்டில் ஃபாரினில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் காட்டு. அது வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது டிராஃபிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த டிராஃபிக் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்தெந்த ரூட்டில் டிராஃபிக் இருக்குமோ அது பூராமே இதில் காட்டுங்க, சரிங்களா? நம்ம இந்த எல்லோ கலர் மார்க் பூரா டிராஃபிக் இருக்கிற ஏரியா, இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுல டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறாப்புல ரோடு.
அடுத்தது இங்கே பாருங்க ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவோட ஸ்ட்ரீட் வியூ ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீட் வந்துச்சுங்களா, இல்லை ப்ளூ கலர் இருக்குதுங்களா கோடு, அந்த ப்ளூ கலர் நம்ம கிளிக் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ரோடு என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபுல்லாகவே காட்டுங்க. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீட்டில் கிளிக் பண்ணிக்க ஒரு ஏரியாவை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இந்த ஏரியா இப்படி தான் இருக்குது, இந்த ரோட்டில் இந்த ஏரியா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தள்ளி மாட்டு பண்ணால் அந்த முக்கில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்ட்ரீட் வியூவில் அந்த ஸ்ட்ரீட் தெருவில் என்ன இருக்குதோ அதில் காட்டான வியூ அந்த தெரு பாயிண்ட்டை நாம் அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரீட் வியூவில் ஏரோ மார்க்கெட் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணால் அது அப்படியே மூவ் ஆகி போகும் அந்த ஸ்ட்ரீட் அப்படியே. அதுன்னு சொல்லி ஹரிப்படம் மாதிரி ஃபுல்லாகவே அப்படி ஜூம் அப்படியே ரோலிங் ஆகாதுங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அவங்க அப்லோட் பண்ணுற வரைக்கும் அது வந்து போகுது. இது வந்து ஸ்ட்ரீட் வியூ. இது ஒரு வெறித்தனமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போவே வீடியோ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆக போகுதுங்க, அதுக்காக தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏரியா பேரை சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் சர்ச் பண்ண கோயம்புத்தூர், இதில் பாருங்கள் மேலே ரெசார்ட்னு சொல்லி இருக்குது. ரெஸ்டாரண்ட் அப்படி நான் கிளிக் பண்ணிட்டோன்னே அவங்க ஏரியாவுக்கு ரெஸ்டாரண்ட் ஊராருமே இல்லை காட்டுங்க. அதாவது எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி என்னென்ன நேம்னு சொல்லி எத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கோ அது ஊராக காட்டுங்க. அடுத்தது மறுபடியும் பேக் வந்துக்கிறேன் பார்த்துங்க. இப்போ மறுபடியும் பேக் வந்துக்கிறேன். அடுத்த ஐக்கானில் ஹோட்டல்னு சொல்லி இருக்குது. ஹோட்டல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டோன்னே அது ஹோட்டல் இருக்கிற எல்லாமே காட்டு, எவ்வளோ ரெண்ட்டு, அதாவது எவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே அந்த இருக்குங்க. அந்த ஹோட்டல் நேமு, அதுக்கு எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குங்க. ஒரு எவ்வளோ ஆள் இருக்காங்க, எவ்வளோ டேட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஹோட்டலு, பெட்ரோல் பங்க்கு, இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஃபெசிலிட்டி இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஏரியாவை சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து நான் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்க ஹாஸ்பிட்டல் இருக்குது. அடுத்தது அப்படியே ஒவ்வொரு இதாக இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கூகுள் மேப் ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குங்க. இது யாருக்குமே ஒரு பயன் இல்லாமல் இருக்காதுங்க, சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் கேட்டு போகிறத விட கேட்டு பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நீங்களே இப்போ ஃபோனை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் இப்போ ஒரு ஏரியா டு ஏரியா வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரூட்டு போட்டிங்க அப்படின்னா மேலே 3 டாட் ஐக்கான் இருக்குது. அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரூட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ரூட் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவாய்டு ஹைவேஸ்ன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஹைவேஸுக்கு போகாமல் ஒரு குறுக்கு சந்திலேயே போகிறாப்புல அது வந்து அவாய்டு ஹைவேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு ரூட்டை காட்டு, சரிங்களா? அடுத்தது அவாய்ட் டோல்ஸ்ன்னு சொல்லி அடுத்து இருக்குது. அது டோல்கேட் இல்லாமல் காட்டுறதுக்கு அது ஒரு இது, சரிங்க. அடுத்த ஆப்ஷன் அதாவது மேலே இருக்க 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரூட் ஆப்ஷன் சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை அவாய்டு அடுத்து டோல்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் அவாய்ட் டோல்ஸ், அதாவது டோல்கேட் இல்லாமல். அடுத்து அவாய்ட் ஃபேரிஸ்னால் அந்த ஃபேர்கேட் இல்லாமல், சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொருமே ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸு, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.